இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணை அணுகவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விளையாட்டு பற்றிய பழமொழிகள், அவற்றின் பொருளும் மற்றும் அதன் விளக்கங்களும். பகுதி 1. பழமொழி 1. ஆனைக்கும் அடிசருக்கும் புலிக்கும் ஒரு காலம் வரும். பழமொழியின் பொருள்: வலிமை வாய்ந்த ஆணைக்கும் ஒரு நாள் அடிசருக்கும், புலிக்கும் ஒரு நாள் காலம் மாறும். அதாவது எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் தோல்வி அல்லது சங்கடங்கள் ஏற்படுவது இயல்புதான். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழி எவரையும் எளிதாக எடை போடக்கூடாது என்பதையும், தோல்விகள் மற்றும் வெற்றிகள் வாழ்க்கையின் சுழற்சியின் ஒரு பகுதியாகும் என்பதையும் குறிக்கிறது. பழமொழி 2. விளையாட்டாக சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பழமொழியின் பொருள்: விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழி விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதன் பின்னால் இருக்கும் நல்லெண்ணத்தையும் கருத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பழமொழி 3. விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். பழமொழியின் பொருள்: விளையாட்டை விளையாடுவதில் ஆர்வம் காட்டினாலும் முதலில் வேலை அல்லது கடமைகளை முடித்துவிட வேண்டும். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழி விளையாட்டை விட வேலை முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. கடமைகளை முடித்துவிட்டு பின் விளையாட்டில் ஈடுபடுவது நல்லது என்பதை குறிக்கிறது. பழமொழி 4. விளையாட்டாக இருந்தால் தானே எல்லாம் நடக்கும். பழமொழியின் பொருள்: விளையாட்டு மனப்பான்மையுடன் எந்த செயலையும் செய்தால் அது சுலபமாக நடக்கும். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழியானது ஒரு செயலை ஆர்வத்துடனும் மன அழுத்தம் இல்லாமலும் செய்யும் போது அது எளிதில் நிறைவேறும் என்பதை விளக்குகிறது. பழமொழி 5. விளையாட்டு வினையாகிவிடும். பழமொழியின் பொருள்: விளையாட்டுத்தனமாக செய்யும் செயல்கள் சில நேரங்களில் தீய விளைவுகளை ஏற்படுத்தலாம். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழியானது அளவுக்கு மீறிய விளையாட்டு, கவனக்குறைவு அல்லது பொருத்தமில்லாத செயல்கள் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.